போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது நான் ஒவ்வொரு முறையும் திருப்பி சொல்கிறது வழக்கம். அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியை பிரகடனப்படுத்துகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், அவரே வார்த்தையாக இருக்கிறார், அவரே தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சமானவர் நமக்காக தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னது மட்டுமல்ல, அதை தவிர வேறொன்றையும் விசுவாசிக்க கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தெளிவாக பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமான விஷயம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பாவம் மரணம் என்னும் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிட்டு, விடுதலை, டோட்டல் டெலிவரன்ஸ். அப்போ பாவம் மரணம் என்ற பிரமாணத்தால் அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முற்று முழுதுமாக அவ்விசுவாசிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் அவர்களும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவர்கள் அறியாததன் நிமித்தம் அநேகமான கிறிஸ்தவர்கள் பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ காரணம் என்ன? காரணத்திற்காக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறதே அதற்கு முக்கியமான காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரின் இரங்களை மீட்டுக்கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் ஸ்தோத்திரம். என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரின் ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ அதிகமாக கடந்த செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இறுதியில் அநேகமான கிறிஸ்தவர்களில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களில் இருந்தும் அவர் செயற்பட வேண்டிய விதமாய் செயற்படாததன் நிமித்தம் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவர்களை மேற்கொள்ளுகிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் செயற்படுவதில்லை. ஆனபடியால் தான் அவர் செயற்பட வேண்டிய விதமாய் செயற்படாததனால பாவம் மரணம் என்ற பிரமாணம் கிறிஸ்தவர்களை ஆக்கிரமித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களை மேற்கொள்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே அவர்களுடைய நிர்பந்தத்துக்கு முக்கியமான காரணம். இவர்கள் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறையை இவர்கள் அறிந்திருக்கவில்லை. பவுல் அப்போஸ்தலரும் இந்த வழிமுறையை அறியாதிருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 1:11-12 இந்த வழிமுறை அவருக்கு வெளிப்படுத்தப்படும் வரையும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்தும் முறையை அவர் அறியாதிருந்தார். பல வருஷ காலமாக அவர் அறியாதிருந்தார். அதன் பிரதிபலன்களை அனுபவித்த பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய சொந்த அனுபவத்தை பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லிக்க, ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழி அவருக்கு வெளிப்படுத்தும் தனையும் நிர்பந்தமான வாழ்க்கையை பல வருஷ காலமாக அவர் அனுபவித்து கொண்டு வந்தார். அந்த அனுபவத்தை அவர் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ரோமர் 7ஆம் அதிகாரம் என்ன? அதாவது ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அறியாததன் நிமித்தம் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும், ஏற்பட்ட நிர்பந்தங்கள் எல்லாவற்றையும் பவுல் அப்போஸ்தலர் நமக்கு தெளிவாக தந்திருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலரினாலேயே ஜெயங்கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாமல் போனால் நம்மால் அது முடியுமோ என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் திருப்பி கேட்டுக்கொள்வது நலம் என்று சொல்லி நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆயினும் அந்த வெளிப்பாடு பின்பு கிறிஸ்துவினால் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி கலாத்தியர் 1:11-12 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 7ஆம் அதிகாரத்தை பவுல் அப்போஸ்தலர் எழுதும் பொழுது அவர் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருந்தார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயற்பட வேண்டுமாயின் நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் முற்றும் முழுதுமாக நிலைத்திருக்க வேண்டும். திருப்பி இதனை நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். அதாவது கிறிஸ்துவில் நம்முடைய விசுவாசம் இருக்க வேணும். கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதில் நம்முடைய விசுவாசம் இருக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். அப்படி நிலைத்திருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நம்மில் செயற்படுவார் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் வேறொன்றுக்கு திசை திருப்பக்கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 கட்டளையாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கூறியிருந்தார்.
அப்படி இல்லை என்று சொல்லி வேறொன்றுக்கு திசை திரும்புவதாயிருந்தால், கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு வேறொன்றுக்கு திசை திரும்புவதாயிருந்தால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டி வரும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாக இருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது பற்றி பின்வருமாறு கூறியிருந்தார். இஸ்ரவேலியர்களுக்கு அந்த நேரத்தில் அவர் இதனை கூறியிருந்தார். உங்களுடைய சொந்த முயற்சியினால் ரட்சிப்பத்துகளை விரும்புகிறீர்களோ, உங்களுடைய சொந்த முயற்சியினால் நீதிமானாக இருக்க விரும்புகிறீர்களோ, அது முடியாத காரியம். நீங்கள் என்ன விசுவாசிக்க வேணும்? நான் சிலுவையில் செய்ததை விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வல்லமையாக செயல்படுவார் என்று சொல்லி யோவான் 7:37-39 சொன்னது மட்டுமல்ல, மத்தேயு 11:28-30 தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 11:28-30 பார்ப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேணும்? உங்களுடைய சொந்த முயற்சியினால் ரட்சிப்பை பெற முடியும் என்று நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அது ஒரு பொழுதும் சாத்தியமாகாது என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ஆனபடியால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய முதல் வேலை, என்னிடத்தில் நீங்கள் வர வேணும். என்னிடத்தில் வர வேணும். வேறு ஒரு இடத்துக்கும் நீங்கள் போகக்கூடாது. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆனபடியால் என்னிடத்தில் வாரது அவ்வளவு கஷ்டமான விஷயம் அல்ல. நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி 11:28-30 ரெஸ்ட்டை இளைப்பாறுதலை பெறுகிறதப்படி, பரிசுத்த ஆவியை பெறுகிறதப்படி என்று சொல்லி எல்லா விவரத்தையும் மத்தேயு 11:28-30 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திராவிட்டால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டி வரும். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் செயற்பட வேண்டிய விதமாய் செயற்படாததே என்பதை நாம் அறிந்து தவித்து கொண்டிருக்கும் நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவின் சிலுவை என்ற நுகத்தை சுமந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அவர் சிலுவையில் நிறைவேற்றிய பலாபலன்களை அவரிடத்தில் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கிறிஸ்துவனுடைய வேண்டுகோளாய் இருக்கிறது. அப்படி செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக உங்களில் செயற்பட்டு நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த இளைப்பாறுதலை அவர் உங்களுக்கு தருவார். அப்போ ஒரு விசுவாசி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதற்கு அவனில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் செயற்படாததும், அதே நேரம் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனில் செயற்படுவதுமே முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விசுவாசி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதற்கு காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அவனில் செயற்படாததும், அதே நேரம் பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனில் செயல்படுகிறதுமே மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரணத்தினால தான் அவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டியவனாக இருக்கிறான். அப்படியாயின் பரிசுத்த ஆவியானவர் செயற்பட
வேண்டிய விதமாய் அவர் செயற்படவில்லை என்பதும், அந்த பாவம் மறுபடியும் விசுவாசியில் செயற்படுவதுமே மிக முக்கியமான காரணங்களாக இருக்கிறது. அப்போ ஒரு விசுவாசி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதற்கு காரணம் என்ன? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அவனில் செயற்படாமல் இருக்கிறதும், பாவம் மரணம் என்ற பிரமாணம் அவனில் செயற்படுகிறதுமே முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. அடுத்தது, அப்படியா இருந்தால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் செயற்பட வேண்டிய விதமாய் அவனில் செயற்படவில்லை. அதே நேரம் அந்த பாவம் என்று சொல்லப்படுகிற பாவ சுபாவம் மறுபடியும் அவனில் வல்லமையாக செயல்படுகிறது. அந்த விசுவாசியினுடைய நிர்பந்தத்துக்கு முக்கியமான காரணம், ஆனபடியால் தான் அவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் கிறிஸ்துவின் சிலுவை என்ற நுகத்தை அவன் சுமந்து கொண்டு, அனுதினமும் சுமந்து கொண்டு அவரிடத்தில் அவன் கற்றுக்கொள்ள வேணும். என்னத்தை கற்றுக்கொள்ள வேணும்? சிலுவையில் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதன் பலன்களை அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததன் நிமித்தம் தனக்கு என்ன ஏற்பட்டது என்பதை அவன் அறிந்து அதனை விசுவாசிக்கும் பொழுது, அதாவது அவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டிய அவசரம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மிகவும் சுருக்கமாக, அதே நேரம் தெளிவாக ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதை லூக்கா 9:23 நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். இப்படி இருக்க ஒருவன் தன் சிலுவையை சுமக்க தவறுவானாயின், ஒருவன் தன்னுடைய சிலுவையை சுமக்க தவறுவானாயின் அவன் தனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாதென லூக்கா 14:27 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலியுறுத்தி கூறியிருக்கிறார். லூக்கா 9:23 சொல்லப்பட்டதை ஒரு கிறிஸ்தவன் கடைப்பிடிப்பானாயின் நிர்பந்தமான வாழ்க்கையிலிருந்து விலகி சந்தோஷமான பரிபூரணமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை அவன் செய்ய முடியாதென்றிருந்தால், கிறிஸ்துவன் சிலுவை என்னால் சுமக்க முடியாதென்று அவன் சொல்லுவானாயிருந்தால் அவன் தனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாதென்று சொல்லி 14:20 லூக்கா 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ லூக்கா 9:23 செய்யவில்லையா இருந்தால் உன்னில் பரிசுத்த ஆவியானவர் செயற்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் செயற்படவில்லை என்று சொன்னால் உன்னுடைய சகலதம், உன்னுடைய விசுவாசம் விருதாவாக போகுமென்றதைத்தான் அவர் சொல்கிறார். நீ எனக்கு சிஷ்யனாக இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையின் தாற்பயத்தை மிகவும் தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சகல நிருபங்களிலும் வெளிப்படுத்தி இருந்தாலும், ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலுமே தெளிவாக குறிப்பாக வெளிப்படுத்தி உள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ இப்படி இருக்க ஒரு விசுவாசி, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஒரு விசுவாசி தேவனிடத்தில் செல்ல வேண்டுமாயின் அறிந்து கொள்ள வேணும். 4 விஷயத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஒரு விசுவாசி தேவனிடத்தில் செல்ல வேண்டுமாயின் அவன் கிறிஸ்து மூலமாகவே செல்ல முடியும் என்ற உண்மையை அவன் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். யோவான் 14:6. அடுத்தது, 2வது, அவன் கிறிஸ்துவை பின்தொடர வேணுமா இருந்தால் சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். லூக்கா 9:23. 3வதாக, அவன் சிலுவையை சுமப்பதற்கு தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். லூக்கா 9:23. 4வது, அவன் தன்னைத்தான் வெறுப்பதற்கு இடைவிடாமல் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாகிறது. ரோமர் 6:3-5. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இவ்வளவு நேரமும் சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றை மிகவும் சுருக்கமாக 4 குறிப்புகள் மூலம் உங்களுக்கு தெரிய தந்திருக்கிறேன். இது ஞாபகத்தில் உங்களுடைய இருதயத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். முதலாவது, ஒரு விசுவாசி தேவனிடத்தில் செல்ல வேண்டுமாயின் அவன் கிறிஸ்து மூலமாகவே செல்ல வேண்டும் என்பதை நிச்சயமாக அவன் அறிந்திருப்பானாக. வேறு எந்த வழியும் அவனுக்கு கிடையாது. மனுஷ குலத்துக்கே வேறு எந்த வழியும் கிடையாது என்று சொல்லி யோவான் 14:6 தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. 2வது பாயிண்ட் என்ன மாதிரி என்று சொன்னால், அவன் கிறிஸ்துவை பின்தொடர வேணும். அவன் கிறிஸ்துவை பின்தொடருவதற்கு சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டும். சிலுவையை அனுதினமும் சுமக்க வேண்டும் என்பதை அவன் மறக்கக்கூடாது. அப்போ அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக, அவன் சிலுவையை சுமப்பதற்கு தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னைத்தான் வெறுப்பதற்கு இடைவிடாமல் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்க வேண்டியது தவிர்க்க முடியாதென்று சொல்லி ரோமர் 6:3-5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ், இந்த மிக முக்கியமான குறிப்புகளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்க வேண்டும். அவன் தன்னுடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாயின் இவை யாவும் சத்தியத்தை அறிந்து விசுவாசத்தின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டுமே தவிர வேறு எந்த வழியினாலும் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விசுவாசி தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் தன் சுயபலத்தில் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை உணர்ந்து முற்று முழுவதுமாக கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் ஒருவன் நிலைத்திருக்கும் பொழுதே அவன் தன்னைத்தான் வெறுக்கிறான். அப்போ நான் சொல்லுகிறது என்னென்று சொன்னால், ஒரு விசுவாசி தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் அவன் சிலுவையை சுமக்க முடியாது. அப்போ தன்னைத்தான் வெறுக்கிற எப்படி என்று சொன்னால், தன்னுடைய சுயபலத்தினாலே ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதனை உணர்ந்து முற்று முழுதுமாக கிறிஸ்துவையும் அவர் அவனுக்காக சிலுவை நிறைவேற்றியதை அறிந்து அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுதே அவன் தன்னைத்தான் வெறுக்கிறான். அப்போ வெறுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம்
பாக்கியம் என்பதை நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு விசுவாசி தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் அவனால் சிலுவையை சுமக்க முடியாது. அவனால் சிலுவையை சுமக்க முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் அவ்வளவு இலகுவாக தம்மைத்தாம் வெறுப்பதில்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கிறிஸ்தவர்கள் அவ்வளவு இலகுவாக தம்மை தாம் வெறுப்பதில்லை. ஆபிரகாமுக்கே தன்னுடைய மாம்சம் நிறைவேற்றியதை வெறுப்பது துக்கமாயிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 21:9-11, கலாத்தியர் 4:29-30 ஆபிரகாம் தன்னுடைய மாம்சம் நிறைவேற்றியதை வெறுப்பது அவனுக்கு துக்கமாயிருந்தது. அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் தங்களுடைய மாம்சத்தினால நிறைவேற்றுகிறத வெறுப்பது அவர்களுக்கு துக்கமாயிருக்கிறது. அப்போ ஆபிரகாம் இறுதியில் அவன் தேவனுடைய சொற்படி கேட்டு தன் மாம்சத்தின் செயற்பாட்டை நிராகரித்து தேவனிடத்தில் இருந்து அதற்குரிய பலாபலனை பெற்றுக்கொண்டான் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. வெறுப்பது அவ்வளவு இலகுவானதல்ல. கிறிஸ்தவர்கள் ஏராளமான விஷயத்தை வெறுக்க வேண்டி வரும், ஏராளமான விஷயத்தை கைவிட வேண்டி வரும். மத்தேயு 19:29, மார்க்கு 10:29-30, லூக்கா 14:33, 14:14, 14:26, 14:27 இந்த இடங்களிலெல்லாம் வெறுக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்கள் ஏராளமானவற்றை வெறுக்க வேண்டும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 6:33 சொல்கிறது. ஒருவன் பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்படுவதை அவன் அனுசரிக்க விட்டால் சிலுவையை சுமக்க முடியாது. சிலுவையை சுமக்க முடியாவிட்டால் நம்முடைய விசுவாசம் தேவனுக்கு ஏற்றதல்ல. சிலுவையை சுமக்காமல் கிறிஸ்துவை பின்தொடர்வது முடியாத காரியமானபடியால் அநேக கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக வேறொரு இயேசுவை பின்தொடருகிறார்கள். அப்ப வெறுக்கிறது கஷ்டமானபடியினால் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 11:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 11:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று சொல்லி பிலிப்பியர் 3:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால அநேகர் கிறிஸ்தவத்தை விட்டு விலகி உள்ளார்கள் என்பதனை மிகுந்த வேதனையோடு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்போ வெறுக்கிறது, கன விஷயங்களை வெறுக்க வேண்டி வரும். அப்போ வெறுக்காவிட்டால் என்னை பின்தொடர இயலாது, வெறுக்காவிட்டால் சிலுவையை தூக்க முடியாது என்று சொல்லி நம்ம அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெறுக்கிறது விசுவாசத்தினால தான் வெறுக்க வேணுமே தவிர வேறு ஏதாவது கிரியைகளினால வெறுக்க ஒரு பொழுதும் முயற்சிக்க கூடாது. விசுவாசத்தினாலேயே வெறுக்க வேண்டும். என்னுடைய சொந்த பலத்தினால் முடியாது என்பதை நான் அறிந்து விசுவாசத்தின் மூலம் வெறுக்க வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதில் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.